கொஞ்சம் முதல் தேய்ச்சி விடுங்க. வந்துட்டேன்டா கண்ணா. சின்னிக்கா இந்த முதுகு மேல எனக்கு ஒரு கண்ணுக்குத்தா. இது நம்மாலே வேணாண்டா கோபாலே. இது நம்மாலே வேணாண்டா கோபாலே. உங்க கை குச்சி மாதிரி குத்துது. முதல்ல நகத்தை வெட்டணும். கவலைப்படாத, வெட்டிடா செல்லம். என்னங்க கண்ட இடத்துல கைய வைக்கிறீங்க? பூச்சிமா இருக்கு அப்படிங்கிற. சரி சரி, முதல் தேய்ச்சி விட்டது போதும். பிரா கொண்டு வர மறந்துட்டேன், போய் எடுத்துட்டு வாங்க. பிராவா? பரவாயில்ல, கொண்டார. எப்ப பார்த்தாலும் ஐயோ ஐயோன்னு ஒரே அலறல் சத்தம். என்ன பிரா கொண்டு வர சொல்லி உங்ககிட்ட தானே சொன்னேன் நானு. ஆனா பிரா அந்த இடத்துல பறந்து வருது. ஏண்டி பிரா என்ன புறாவா பறந்து வருதுக்கு? எங்க? அதோ. அது வேற ஒண்ணுல சரோஜா, நீ புறா கட்டியா? புறா இல்லைங்க, பிரா. புறா கட்டியா? நான் அங்க இருந்து தூக்கி எறிஞ்சனா அது காத்துல பறந்து வந்து இங்க தொங்கிக்கிட்டு இருக்கு. பறந்து வந்தா அந்த இடத்துல தொங்குமா? அந்த இடத்துல எங்க தொங்குது? கம்பியில தான் தொங்குது. அங்க பாரு. நீ பாக்காத, கம்பி உனக்கு தெரியாது. நீ போய் சீக்கிரமா புடவை மாத்திக்க போ. அப்ப புடவை அதுதான் நான் இருக்கிற இழிச்சாப்ப துவைக்கிறதுக்கு போ. டேய் பிராக்கண்டா, நீ ரொம்ப ஓவரா போறடா. உன்னை யாரா பிரா கொண்டு வர சொன்னா? என்ன சகல முதுகு தேய்ச்சி விட்டவ பிரா கொண்டு வந்து கொடுக்க கூடாதா? என்ன முதுகு வேற தேய்ச்சியா? அது எப்ப? இப்பதான். டேய் நீ விட்டா குடும்பத்துல பெரிய வில்லங்கத்தை உண்டாக்கிற போல் இருக்கு. அவ ஏன் பொண்டாட்டிடா? ஒன்ஸ் அப்பான் அ டைம் அவ எனக்கு பொண்டாட்டி தான். லீகல் ரைட்ஸ் எனக்கும் இருக்குது சகல. ஆஹா, அடிக்கடி சகல சகலங்கிறா. லீகல் பாயிண்ட் வேற பேசுறான். நம்ம கேஸ் எந்த கூட்டு போனாலும் ஜெயிக்காத போல் இருக்கே. இவன் அப்படியே வரப்படாது. ராத்திரி தூங்கும்போது ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி தொலைச்சு கட்டிட வேண்டியதான். மந்திர சக்தி உள்ள அந்த பையனை அனுப்பினது யாரு? Come on, show me. Come on, show me. ஏன் கேட்டியா மந்திரமா? நான் விளையாட ஆரம்பிச்சனா என்ன ஆகும் தெரியுமா? இப்ப பாருங்க. Come on, show me. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நம்ம பார்ட்னரே நமக்கு வில்லன் ஆயிட்டான். என்ன சொல்ற? பிரதாப் ரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் மந்திர சக்தியால இன்னொரு பையனை வரவழைச்சு நம்மளையே குழப்பறான். அதனால அவனுக்கு என்ன லாபம்? புரியல? நமக்கு தெரியாம உண்மையான குழந்தையை அவனே பலி கொடுத்து, அதனால உனக்கு கிடைக்க வேண்டிய தங்க புதையல், எனக்கு கிடைக்க வேண்டிய அதீத சக்தி, அவனுக்கு வேண்டிய இளமை, இந்த மூணையும் அவனையே அடையணும். அதுதான் அவன் பிளான். ஹலோ பிரதாப், நான் பங்கார் ராஜ். புதுசா வந்திருக்கிற பையன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? யாரு? அதெல்லாம் போன்ல சொல்லக்கூடாது. உடனே நந்தி ஹில்ஸுக்கு வா. ஓகே. பார்ட்னர், நந்தி ஹில்ஸுக்கு எதுக்கு பிரதாப்ப வர சொன்ன? ஒரு முன்ஜாகிரதை தான். நம்ம 2 பேருக்கிட்டையும் இல்லாத மந்திர சக்தி அவங்கிட்ட இருக்கு. நந்தி ஹில்ஸ்ல துஷ்ட மந்திர சக்தி பலிக்காது. அந்த இடத்துக்கு வந்துட்டா அவன் மாந்திரீகம் இல்ல, சாதாரண மனுஷன். அங்க அவனை ஈஸியா தீர்த்து கட்டிடுவேன்.
என்ன கொல்றதுக்காக தான் இங்க போன் பண்ணி வரவழைச்சியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ஏன்னா உன்னோட மந்திர சக்தி இந்த இடத்துல பலிக்காது. உன்னை கொல்றதுக்கு மந்திர சக்தி எல்லாம் இருக்குடா. ஏய்! என்னங்க அநியாயம்? கட்டின புருஷன் ஒரு பக்கம், சொந்த சித்தப்பா இன்னொரு பக்கம், உங்களுக்குள்ள சண்டையா? என்னங்க பிரச்சனை? என்ன நடந்துச்சு? தெரியல லட்சுமி. நாங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருந்தோம். ஆனா எப்படி தகராறு வந்துச்சுன்னு தெரியவே இல்ல. என்னங்க சொல்றீங்க? லட்சுமி, நீ ஊருக்கு போனதும் சூர்யா மாதிரியே இருக்கிற இன்னொரு பையன் வந்திருக்கான். அந்த குட்டி பிசாத்து வந்ததுல இருந்து நாங்க என்ன பண்றோம் ஏன் பண்றோம்னு எதுவுமே எங்களுக்கு தெரியல. நம்ம சூர்யா மாதிரி இன்னொரு பையனா? என்னால நம்பவே முடியலையே. என் கூட வீட்டுக்கு வா, ரெண்டு சூர்யா இருக்கதை நானே காட்டுறேன். வா லட்சுமி. ஆமாமா, வா காட்டுறோம். நீயே வந்து பாரு. சூர்யா, சூர்யா, மேல போய் பாரு போ. சூர்யா, சூர்யா, அம்மா, சூர்யா, யாருப்பா உன்னை கட்டி போட்டது? என்ன அடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்கிறது அப்பாதாம்மா. அப்பாவா? ஆமாம்மா, எனக்கு சாப்பாடு கூட போடுறது இல்ல, கேட்டா அடிக்கிறாருமா. ஐயோ பொய்யே, எல்லாம் நடிக்கிறான். நம்பாத லட்சுமி. டேய், இவன் சூர்யா இல்ல, சூர்யா மாதிரி இருக்கிற ஒரு குட்டி பிசாசு. எங்கடா சூர்யா? எங்கடா சூர்யா? பாத்தியாமா, சூர்யா கிட்டயே சூர்யா எங்க சூர்யா எங்கன்னு கேக்குறாரு. அப்பாவுக்கு பைத்தியம் புடிச்சு போச்சு. டேய், என்னடா சொன்ன? நிறுத்துங்க. உங்களை நம்பி குழந்தைய விட்டுட்டு போனதுக்கு ரொம்ப நல்லா பாத்துட்டு இருந்திருக்கீங்க. இந்த பங்களால என்னமோ நடக்குது. நான் அதை அப்புறமா பேசிக்கிறேன். பாப்பா போல. எப்படி நீ என்ன மாட்டி விடணும்னு பார்த்த, ஆனா நான் உன்னை மாட்டி விட்டுட்டேன். தண்டிக்கிறதும் கடவுள் தான், காப்பாத்துறதும் கடவுள் தான். இப்போ யுத்த காண்டம் ஆரம்பம். அல்லாஹ் மாலிக். சாரி பாட்டு, அனிதா சொன்னதை கேட்டு நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். ஆவிங்க பொய் சொல்றது இல்ல, ஆனா ஏதோ ஒரு சக்தி அதுங்களை என்கிட்ட பொய் சொல்ல வச்சிருக்கு. அதனாலதான் இவ்வளவு குழப்பங்க வந்துருச்சு. பரவாயில்ல, நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம 3 பேரையும் பிரிக்கிறதுக்காக அந்த குட்டி பிசாசு பண்ணிருக்கிற குழப்பம் தான் இது.
கடைசியா அது என்கிட்டவே கண்ணாமூச்சி விளையாட ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் சும்மா விட மாட்டேன். பாபா, படையல் தயாராயிடுச்சு. நீங்க வர்றது ஒண்ணுதான் பாக்கி. நீங்க வருவீங்க, எனக்கு தெரியும். கண்டிப்பா வருவீங்க. राजाधिराज योगिराज परब्रह्म समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। உன்னை நோக்கி 100 அடி எடுத்து வைப்பான். அவன்தான் ஷிரடிநாதன். அல்லாஹ் மாலிக். அது சரி, என் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கீங்க. இந்த கிழிஞ்ச சட்டை போட்டுக்கிட்டு ஏன் வந்தீங்க? நான் பக்ரி தானே. சரி சரி, பசிக்குது, ஏதாச்சும் இருக்கா? ஏதாச்சுமா? படையிலே போட்டு வச்சிருக்கேன், வந்து பாருங்க, நீங்களே அசந்துருவீங்க. வாங்க 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 வாங்க. கடலை, பொரி, பழம் எல்லாம் தயாரா இருக்கு, பாருங்க. ஆமா, படையில் இருக்குன்னு சொன்ன, வெறும் இலைதான் இருக்கு. எங்க படை? நான் தான் படையல் போட்டு வச்சிருந்தேன் பாபா. என்னாச்சு தெரியலையே, என்ன மாய இது? உங்க மாதிரி ஒரு பாபா இருக்கு. உங்க 2 பேர்ல யாரு பாபா? 2 பேரும் தான். என்ன பாபா 2 உருவத்துல நீங்கள என்னது? இங்க இருக்கிற எல்லாத்துலயும் நான் இருக்கேன். ஓஹோ, அப்படின்னா அந்த பானையில நீங்க இருக்கீங்களா? அந்த பானையில? அந்த பானையில? சாயீஸ்வரம் ஆனந்த ரூபிணம். இந்த தண்ணில நீங்க இருக்கீங்களா? சிவகரம் பாபா. எலும்பு பயலே, எலும்பு பயலே, என்னை பாரடா. நான் வைக்க போற எலக்ட்ரிக் சாக்குல சாக போறடா, நீ சாக போறடா. தூக்கத்திலே சிரிப்பா? இருடி இரு, உடம்புல வயரை சுத்தி கனெக்ஷனை கொடுத்து சுச்சிய போடுற, அப்படி எரிஞ்சு சாம்பலா போ. அட பாவி, சாம்பலா போவான்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. டேய் என்ன முட்டாள், இன்னைக்கு நீ தினத்தந்தி பேப்பர் படிக்கல? பவர் கட்டுன்னு போட்டு நின்னுச்ச. பவர் கட்டா? அட பாவி, அத படிச்சுட்டா நிம்மதியா படுத்திருக்கியா? நான் பார்க்காம போயிட்டேனே. இது கூட தெரியல, நீ என்ன கொல்ல போறியா? நான் போய் உன்னை கொல்ல வருவனா? உன் உடம்புல இருக்க எலும்புல கரண்ட் பாஸ் ஆகான்னு செக் பண்ணி பார்த்தப்பா. டேய், உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியாதா? இருந்தாலும் உன் மேல எனக்கு கோபம் இல்ல. நீ என்ன கொல்ல வந்ததுக்கு காரணம் சரோஜா மேல நீ வச்சிருக்க பாசம்தான், எனக்கு தெரியும். புரிஞ்சுக்கிட்டா சரிதாப்பா. ஏதோ இந்த ஜென்மத்துல என் சரோஜாக்கு நீ நல்ல புருஷனா வந்துகிற, அதற்கு எடுக்க நான் விரும்பல, அதனால நான் விட்டு குத்துறேன். ஐயா, நீ உண்மையிலேயே பெரிய தியாகியா, தியாகி. உன் சமாதியில உனக்கு கோயிலே கட்டி வைக்கிற ராசா, நீ போயிட்டு வா.
காதல்ல தோல்வியுற்ற இந்த கால இப்ப போறேன். காதலிலே தோல்வியுற்றான் காளையொருவன், கடந்த பின்னே அமைதி எங்கு பெறுவான். காலம் கடந்த பின்னே அமைதி எங்கு பெறுவான். பாபா, சூர்யா, அந்த ஷிரடி பாபாவே நேர்ல வந்த மாதிரி இருக்குப்பா. அம்மா, ஸ்கூல்ல மாறு வேஷம் போட்டியா? அதோடவே வந்துட்டியா? ஆமா, மாறு வேஷம் போட்டுதான் நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். ஆமா, நீ என்ன படிக்கிற? பாபா அவதார சரித்திரம். உனக்கும் பாபாவை பத்தி படிச்சு சொல்றேன். பாபாவை பத்தி என்கிட்டயவா? சரி, சொல்லு. ஐயோ, இந்த நேரத்துல போய் பவர் கட் ஆயிடுச்சு பாரு. அதனால என்ன? விளக்கு இருக்கே, ஏத்திக்கிட்டா போச்சு. விளக்குல என்ன இல்லப்பா, தீந்து போயிடுச்சு. தீந்து போச்சா? இரு வரேன். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். ஆனந்த கீதாலயம், அது எல்லோருக்கும் சரணாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதம் தான் கமலாலயம். சாய் பாபா, சாய் பாபா, சாய் நாதா, சாய் மாதா, சாய் ராம், சாய் ராம். என்ன பாருங்க, கண்ணில விளக்கு எரியுது. உனக்கு இந்த சக்தி எப்படி வந்தது? பக்தியோட பாபாவை நினைச்சா பாறையிலும் தேன் ஊறும். அல்லாஹ் மாலிக். டேய், உங்க அம்மா தான் ஊர்ல இருந்து வந்துட்டால, திரும்ப கோல் கழிச்சுக்கிட்டு இருக்கிற? இதுவும் நாள் கணக்கு தான், காளிங்கராயன் கணக்கு. காளிங்க நாயனா? பாவம், அவன் ஆயுசு முடிய இன்னும் 4 நாள் தான் இருக்கு. உன் ஆயுசே இன்னும் 40 நாள் தான். ஆமா, காளிங்கராயனை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? உலகமே என் சுண்டு விரல்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் மாலிக்.